குட் மார்னிங். டுடே நம்ம பார்க்க போகிறது சபைன்ஸ் ஃபார்முலா ஃபார் ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம். சபைன்ஸ் ஃபார்முலா சபைன் டெரிவேட்டிவ் ரிலேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம். அதாவது சபைன் வந்து ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம்லேருந்து தான் இந்த ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம் T = 0.167 வால்யூம் divided by sigma A is seconds. So where Tங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைம் தான் Tன்னு சொல்லுவோம். ஸோ V வால்யூம் ஆஃப் த ஹால், வால்யூம் ஆஃப் தி ஹால். A absorption coefficient, A absorption coefficient, absorption coefficient of surfaces, absorption coefficient of surfaces. Yes, surface area, yes, surface area. Area of different surfaces. Sigma AS, total absorption of sound. த்ரூஅவுட் ஆல்டியா. ஆக்சுவலி வந்து ஸ்டாண்டர்ட் ரெவர்பரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபைன்ஸ் வந்து இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் டெரிவ் பண்ணுவார். ஸோ ஹால் எடுத்துப்போம், ஒரு பெரிய ஹால் எடுத்துப்போம், பெரிய ஹால் சின்ன ஹால், ஏதோ ஒரு ஹால் எடுத்துகிட்டு அதை சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த சவுண்ட் எனர்ஜி எப்படி போயிட்டு இன்சிடென்ட் ஆகுது, இன்சிடென்ட் ஆன முன்னாடி இந்த சவுண்ட் எனர்ஜி ஒன்று அப்சர்வ் பண்ணிக்குது, இது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறது என்ன அப்படின்னாக்கல டெரிவேஷன் யூஸிங் growth and decay method. ஸோ டெரிவேஷன் யூஸிங் growth and decay. எப்படி growth எப்படியாவது decay எப்படியாவது ஒரு ஆளில் போயிட்டு சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணோம்னாக்கல எவ்வளோ இன்சிடென்ட் பண்ணுது, இன்சிடென்ட் ஆனோடனே இது இந்த வால் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்குது சவுண்டை. சரியா, இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு இன் ஹால், அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சவுண்ட் எனர்ஜி. ஸோ சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு த்ரூ அவுட் தி ஹால் ஷால் வி கால்குலேட் incident sound energy, which is sound energy observed. Shall we calculate the incident sound energy of an hall and which sound energy is observed. So consider a small element ds. ds அப்படிங்கிற ஒரு சின்ன எலிமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம் பிளான் வாலில். சரியா, பிளான் வால் இன் ஹாலில். சரியா, பிளான் வால் ஏபி இன் ஹால் சின்ன எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்களே இதுதான். இதான் பிளான் வால், இது ஏ, இது பி, இதான் டிஎஸ்ங்கிற ஸ்மால் ஆல். டிஎஸ் ஆல், டிஎஸ் ஸ்மால் ஆல். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாங்களே இந்த சவுண்ட் எனர்ஜி போயிட்டு இந்த சென்டர் பாயிண்டில் விழும். சரியா, சென்டர் பாயிண்டில் விழும், இங்கேருந்து இந்த அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் கன்சிடர் 2 சர்க்கிள்ஸ். சரி, செமி சர்க்கிள்ஸ். கன்சிடர் 2 செமி சர்க்கிள்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஓஎன் நார்மல் வந்து ஓஎன் வந்து ட்ரா பண்ணிப்போம். இது ஓ, இது என். சரியா, இதுலேருந்து செமி சர்க்கிள்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம்.
இதுதான் பிளான் வால் ஏபி. ஸோ இதுதான் டிஎஸ்ங்கிற ஸ்மால் ஏரியா, கன்சிடர் ஸ்மால் எலிமெண்ட் டிஎஸ்ஸு. சென்டர் பாயிண்ட் தான் ஓ. ஸோ இங்கேருந்து ஒரு நார்மல் இருக்கும், இது என், சரியா? ஸோ இங்கேருந்து நம்ம 2 செமி சர்க்கிள்ஸை வந்து ட்ரா பண்ணுவோம், சரியா? கன்சிடர் 2 செமி சர்க்கிள்ஸ். அதனோட ரேடியஸ் வந்து பார்த்தோன்னாக்கல இந்த சர்க்கிள்ஸோட ரேடியஸ் வந்து ஆர், உள்ளே இருக்கிற சர்க்கிள்ஸோட ரேடியஸ் வந்து ஆர், இன்னர் சர்க்கிள்ஸோட இதனோட சர்க்கிள்ஸோட ஆர் வந்து டிஆர், சரியா? இதனுடைய ரேடியஸ் டிஆர், இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். உள்ளே இருக்கிற இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஆறு, வெளியே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸ் வந்து டிஆர். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் 2 செமி சர்க்கிள்ஸ். Consider 2 semicircles radius R and R plus dr. ஸோ இது ஒரு செமிசர்க்கிள், இதனோட ரேடியஸ் வந்து ஆறு, இது ஒரு செமிசர்க்கிள், இதனோட ரேடியஸ் ஆர் ப்ளஸ் டிஆர். ஸோ இதுலேருந்து இது வரையும் ஆர். ஸோ இதையும் கூட்டினா ஆர் ப்ளஸ் டிஆர், சரியா? ஸோ இப்படி இருக்கும். ஆங்கிள் ஃப்ரம் நார்மல்லேருந்து, சரியா? ஆங்கிள் ஃப்ரம் நார்மல், angle from normal theta and theta plus d theta, சரியா? இதனுடைய ஆங்கிள் வந்து theta, சரியா? ஸோ இன்னொன்னோட ஆங்கிள் வந்து d theta வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னாக்கல இந்த ரெண்டு செமி சர்க்கிள்ஸ்க்கு இடையில் ஒரு இடத்துல பார்த்தோன்னாக்கல ஒரு சின்ன ஷேடட் போர்ஷனை வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஷேடட் போர்ஷன் தான் இது மாதிரி இருக்கும், தீட்டா, இதனோட ரேடியஸ் தான் டி தீட்டா, சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம்னாக்கல கன்சிடர் ஸ்மால் ஷேடட் போர்ஷன், கன்சிடர் ஸ்மால் ஷேடட் போர்ஷன். இதுதான் இந்த ஸ்மால் ஷேடட் போர்ஷன், ரேடியை between the 2 semicircles, between the 2 semicircles ரேடியை பார்த்தோன்னாக்கல ஆர் அண்டு ஆர் ப்ளஸ் டிஆர். ஆங்கிள் வந்து பார்த்தோன்னாக்கல தீட்டா அண்டு தீட்டா ப்ளஸ் டி தீட்டா, சரியா? தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள், டி தீட்டாங்கிறது தீட்டா ப்ளஸ் டி தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள், சரியா? ஸோ இது டி தீட்டா, இது தீட்டா, சரியா? ஸோ இந்த ரெண்டு இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தோன்னாக்கல ஒரு சின்ன ஷேடட் போர்ஷனை வந்து கன்சிடர் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கல ரேடியல் லென்த் ஆஃப் தி ஷேடட் போர்ஷனை ரைட் பண்ண போகிறோம், சரியா? ரேடியல் லென்த்னாக்கல இந்த ரேடியஸ் லென்த், சரியா? இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். ரேடியஸ் லென்த் ஆஃப் தி ஷேடட் போர்ஷன் டிஆர், சரியா? நெக்ஸ்ட் ஆர்க் லென்த் ஆஃப் தி ஷேடட் போர்ஷன். ஆர்க் லென்த் ஆஃப் தி ஷேடட் போர்ஷன் வந்து பார்த்தோன்னாக்கல இது ஆர்க் லென்த் ஆஃப் தி ஷேடட் போர்ஷன், இந்த லென்த்தும், சரியா? இது வந்து பார்த்தோன்னாக்கல இப்படி இருக்கும் விளைவா, சரியா? ஸோ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இது இவ்வளோ இருக்குது, ஆறு, ஆங்கிள் வந்து டி தீட்டா, சரியா? ஸோ அதனால் ஆர் இன்ட்டு டி தீட்டா, சரியா? ஸோ இது ஆங்கிளாக இருக்கிறத கால்குலேட் பண்ணால் இதனுடைய ரேடியஸு இன்ட்டு இந்த டி தீட்டா ஆங்கிள், ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள். ஸோ அதனால தான் ஆர் இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும், சரியா? ஏரியா ஆஃப் தி ஷேடட் போர்ஷன், வந்து பார்த்தோன்னாக்கல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி சொல்லிட வேண்டியது தான். ஸோ ஆர் இன்ட்டு டி தீட்டா டிஆர், சரியா? ஆர் இன்ட்டு டி தீட்டா டிஆர், இதுதான் ஏரியா, சரியா? இப்போது இந்த ஹோல் இமேஜ் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். சும்மா ஜஸ்ட் நம்ம இன்சிடர் இமேஜின் பண்ணிக்க போகிறோம்.
இமேஜின் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இமேஜ் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கல அவனோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல இதுதான் டிஎஸ்ஸு. சரியா, இது r இன்ட்டு sin θ. ஸோ இங்கே தான் இந்த இமேஜின் ஷேடட் போர்ஷன் இருக்குது. சரியா, இங்கே இருந்துட்டு இங்கே மூவ் பண்ண போகிறோம். ஷேடட் போர்ஷன் இங்கே இருந்துட்டு இங்கே மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லென்த்தை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, இது மூவ்மெண்ட்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல டிஎக்ஸ். ஸோ இங்கே இருக்குது ஆக்சுவலாக இமேஜின் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த ஷேடட் போர்ஷன் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்டான டிஸ்டன்ஸ் டிஎக்ஸு. ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. சரியா, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ஆங்கிள் வந்து டி பை. சரியா, ஸோ இப்போ இதனுடைய லென்த்து r இன்ட்டு sin θ, ஆங்கிள் வந்து டி பை இருக்குது. அப்போ இது இருந்தால் இதனுடைய அளவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ ஷேடட் போர்ஷன் வந்து எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. சரியா, distance moved by shaded portion என்ன distance traveled by shaded portion. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குங்கிறது. ஸோ இதுவும் இந்த ஆங்கிளாக தான் இருக்கும். ஆங்கிளாக இருந்தால் என்ன பண்ணோம், இந்த ஆங்கிள் இன்ட்டு என்னுடைய டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் r sin θ இன்ட்டு d5. சரியா, r sin θங்கிறது என்னுடைய லென்த்து, ஆங்கிள் வந்து இந்த d5. ஸோ இது ரெண்டும் சேர்த்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். r இன்ட்டு sin θ d5 அப்படிங்கிறது என்னத்தோட டிஸ்டன்ஸ், இது dxோட டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் dx தான் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை ஷேடட் போர்ஷன். சரியா, ஸோ வால்யூம் ட்ரேஸ்ட் ஆஃப் தி ஷேடட் போர்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேடட் போர்ஷனோட வால்யூம். சரியா, வால்யூம் ட்ரேஸ்டு பை ஷேடட் போர்ஷன். ஸோ வால்யூம் அப்படின் போது என்ன பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல டிவி கால்குலேட் பண்ணோம். சரியா, வால்யூம் ட்ரேஸ்டு பை த ஷேடட் போர்ஷனுக்கு டிவி. ஸோ இந்த டிவி ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ். டிவி ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஎக்ஸ். ஏரியாங்கிறது இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இதுதான் அந்த ஏரியா. சரியா, டிஎக்ஸுங்கிறது இது. ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கல r இன்ட்டு dθ ப்ளஸ் இன்ட்டு dr இன்ட்டு dx வந்து இது r இன்ட்டு sin θ d பை. அப்படியே மல்டிபிள் பண்ணால் r இன்ட்டு r ஸ்கொயர் sin θ dθ d பை. அடுத்து d பை எழுதிக்கலாம். d பை இன்ட்டு dr. ஸோ இது எல்லாமே வால்யூம். சரியா, வால்யூத்தோட வேல்யூ. ஸோ வால்யூம் வரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா சவுண்ட் எனர்ஜி வந்து இதெல்லாம் வந்து எது கண்டுபிடிச்சிருக்கோன்னாங்களே, இப்போ நம்ம வால்யூம் ஹாலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண சவுண்டு போயிட்டு இந்த பிளான் ஹாலில் வந்து பார்த்தோன்னாங்களா இந்த டிஎஸ்ங்கிற ஏரியாவில் போயிட்டு விழுது. சரியா, அப்போ இது ஸ்ப்ரெட் ஆகும். சரியா, ஸ்ப்ரெட் ஆகும்போது பார்த்தோன்னாங்களா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ E is the sound energy density. E is the sound energy. Sound energy density. ஸோ அதனால் E இன்ட்டு டிவி. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா சவுண்ட் எனர்ஜி எங்கே இருக்குது, இந்த ஹால் இந்த பிளேஸில் வந்து இருக்குது. டிஎஸ்ங்கிற பிளேஸில் சவுண்ட் எனர்ஜி இருக்குது. அதனால் சவுண்ட் எனர்ஜி இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னாக்கா E இன்ட்டு டிவி. சரியா, ஸோ E என்ன அப்படின்னாக்கா சவுண்ட் எனர்ஜி டென்சிட்டி E இன்ட்டு டிவி. E இன்ட்டு இந்த வேல்யூ டிவி அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல போய் விழும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலி ஆல் டைரக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். சரியா, ஈக்குவலி ஆல் டைரக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஃபார் சாலிட் ஆங்கிளுக்கு. சரியா, ஸோ அதனால் சாலிட் ஆங்கிள் சரியா, சாலிட் ஆங்கிள் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்னா இ இன்ட் சாலிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 φ, சாலிட் ஆங்கிள் ஈக்குவல் டு 4 φ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இ இன்ட்டு dv டிவைடட் பை 4 φ. சரியா, இ இன்ட்டு டிவைடட் பை 4 φ அப்படின்னு எழுதிக்கணும். சரியா, ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியும், இ இன்ட்டு வேல்யூ நமக்கு தெரியும், ஈயோட வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம், டிவியோட வேல்யூ தெரியும், 4 φலாம் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரியா, ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கல இ இன்ட்டு, சரியா, இ அப்படியே வச்சுக்கோ. ஸோ இ இன்ட்டு டிவி ஈக்குவல் டு 4 φ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல ஈயோட வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். சரியா, டிவியோட வேல்யூ இங்கே இருக்குது. சரியா, டிவி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி பை டிஆர் டிவைடட் பை 4 φ. அவ்வளோதான். சரியா, ஸோ இந்த வேல்யூ அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த சாலிட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்டெண்டட் பை டிஎஸ் ஏரியாவாக இருக்கும். சரியா, டிஎஸ் ஏரியாவில் தான் சப்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் சாலிட் ஏரியா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஆங்கிள் ஏரியா டிஎஸ், சாலிட் ஆங்கிள் சப்ஸ்டெண்டட் பை ஏரியா டிஎஸ். ஸோ இதனோட வேல்யூ டிஎஸ் காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதனால் இந்த வேல்யூ நம்ம டோட்டலாக இந்த வேல்யூ இ இன்ட்டு டிஎஸ் வேல்யூ மல்டிபிள் பண்ணி எழுதிட வேண்டியது தான். சரியா, அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கல இ இன்ட்டு ஸோ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா டி பை டிஆர் டிவைடட் பை 4 φ இன்ட்டு இந்த வேல்யூ டிஎஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயரையும் அடிச்சிடலாம். சரியா, அப்படியே மல்டிபிள் பண்ணிட வேண்டியது தான். இ இன்ட்டு இந்த டிஎஸ் முன்னாடி எழுதிக்கா, டிஎஸ் டிவைடட் பை 4 φ. ஸோ இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது டிஎஸ் எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் இது டி தீட்டா டி பை இன்ட்டு டிஆர். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெண்டே மல்டிபிள் பண்ணால் இப்படி கிடைக்கும். சரியா, ஸோ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் இப்படி கிடைக்கும். இப்போது சவுண்ட் எனர்ஜி போயிட்டு டிஎஸ் ஏரியாவில் போயிட்டு விழுது, ஈக்குவலி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாக்கல இந்த தீட்டா வேல்யூ, பை வேல்யூ, ஆர் வேல்யூலாம் வேரி ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, ஏன்னா விழுந்தோடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகுறதுனால வேரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தீட்டா, சரியா, தீட்டா வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னாக்கல 0 to இதான் லிமிட் வேல்யூவாக எடுத்துப்போம், 0 to π/2. பை வேல்யூ வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னாக்கல 0 to 2π. அதே மாதிரி ஆர் வேல்யூ, சரியா, ஆர் எப்படி வேரி ஆகும் அப்படின்னாக்கல 0 to v. என்னது வெலாசிட்டியாக தான் போய் விழும். சரியா, ரிசீவ்டு பர் சவுண்ட் எனர்ஜி ரிசீவ்டு பர் செகண்டு. ஸோ அதனால் வெலாசிட்டியாக தான் போய் இருக்கும். சரியா, வெலாசிட்டி ஸ்பீடு ஆஃப் தி ஸ்பீடு. சரியா, வெலாசிட்டி ஆஃப் தி சவுண்ட் எனர்ஜி இல்லையா, அதனால் v0 to v. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணுவோம். கால்குலேட் டோட்டல் சவுண்ட் எனர்ஜி, டோட்டல் சவுண்ட் எனர்ஜி ரிசீவ்டு பர் செகண்டு. சரியா, இன் ஹால். சரியா, ஸோ இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கல இன்டெகிரேட் பண்ணிப்போம். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துப்போம். இ டாட் டிஎஸ் டிவைடட் பை 4 π வெளியே எடுத்துருவோம். இன்டெகிரேட் பண்ணிப்போம். இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கல ஃபஸ்ட்டு தீட்டா, சரியா, இந்த சைன் தீட்டா வேல்யூவெல்லாம் ஒன்றா எழுதிப்போம். சைன் தீட்டா காஸ் தீட்டா டி தீட்டா, இது எப்படி வேரி ஆகும், 0 to π/2 வரையும் வேரி ஆகும். சரியா, நெக்ஸ்ட்டு 0 to வேரி ஆகிறது பார்த்தீங்கன்னா 2π, என்னது ஒன்லி dπ மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 0 to v, சரியா, ஒன்லி dr மட்டும்தான், dr.
ஸோ இதுக்கு இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கில் E இன்ட்டு ds டிவைடட் பை 4π அப்படியே இருக்கும். இதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னாக்கில் 1/2 sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கில் ஃபைனலாக இதுக்கு வந்து 1/2 மட்டும் கிடைக்கும். சரியா, லிமிட் வேல்யூ கொண்டு போய் இதில் போட்டோம் அப்படின்னாக்கில் 1/2 மட்டும் கிடைக்கும். இதுக்கு 1 வந்துடும். ஸோ 1 மட்டும் போட்டோம் அப்படின்னாக்கில், ஏன்னா தீட்டா வந்து பார்த்தினாக்கில் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தினாக்கில் π/2னா 90 டிகிரினும் போது 1 கிடச்சிரும். சரியா, 1 × ½ வந்து அதே தான் கிடைக்கும். இன்ட்டு இதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கில் வெறும் π மட்டும் கிடைக்கும். πங்கிற பிளேஸில் வந்து பார்த்தினாக்கில் 2π அப்ளை பண்ணோம்னா 2πன்னு கிடைக்கும். சரியா, இன்ட்டு இங்கே ஹார் மட்டும் கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணோம்னா வெறும் ஹார் மட்டும் கிடைக்கும். ஆருக்கு வியை போயிட்டு அப்ளை பண்ணோம், லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கில் வி மட்டும் கிடைக்கும். சரியா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தினாக்கில் இ இன்ட்டு வி டிஎஸ் டிவைடட் பை 4π. ஸோ இந்த 1/2வும் இந்த 2 அடிச்சிடலாம், 2வும் இந்த 4 அடிச்சிடலாம். இங்கே 2ன்னு இருக்கும், 2 to 4 ஆயிரும். சரியா, ஸோ அப்போ இந்த 4π 2 to அப்படி இல்லைனாக்கில் இந்த 2வும் 2 அடிச்சிடலாம். சரியா, இந்த 2வும் 2 அடிச்சிடலாம். ஸோ இந்த பையும் சரியா, இந்த பையன் அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தினாக்கில் இ இன்ட்டு வி இருக்குது, டிஎஸ் இருக்குது, டிவைடட் பை 5 கிடையாது. சரியா, 4 மட்டும் இருக்குது. இந்த 4 இவி இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கில் இது எப்படி எழுதலாம்னா அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னாக்கில் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு. சரியா, அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதனால் இங்கே இது மாற்றி எழுதுவோம், இ இன்ட்டு வி ஏ இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு கிடைக்கும். சரியா, டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தினாக்கில் நம்ம ஏ இன்ட்டு டிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டோட்டல் சவுண்ட் எனர்ஜி அப்சர்வ்ட் இன் ஏ ஹால். சரியா, டோட்டல் சவுண்ட் எனர்ஜி இன் ஏ ஹால். ஸோ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கில் இ வி இன்ட்டு சிக்மா ஏ இன்ட்டு டிஎஸ் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதுவோம். சரியா, ஸோ இங்கே சிக்மா ஏ இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா, ஸோ என்னோடய வேல்யூ இப்படி வந்துடும். ஸோ அதனால் இ இன்ட்டு வி ஏ டிவைடட் பை 4 இதான் வந்து பார்த்தினாக்கில் அப்சார்ப்ஷன், சவுண்ட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் இன் ஏ ஹால். ஸோ சிக்மா இன்ட்டு ஏ இன்ட்டு டிஎஸ் வந்து கேப்ஸ் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் வந்து டோட்டல் சவுண்ட் எனர்ஜி அப்சார்ப்ஷன். ஸோ இந்த இ சிக்மா ஏ இன்ட்டு டிஎஸ் பதிலாக ஏ போடுவோம். ஸோ ஏ போட்டால் இ இன்ட்டு வி ஏ டிவைடட் பை 4 இதுதான் டோட்டல் சவுண்ட் எனர்ஜி அப்சார்ப்ஷன் இன் ஏ ஹால்.